ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ட்ரிப்போ வந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ் 40 ரூபான்னு. அது வந்து நான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டோட்டலாக 55 ருபீஸ் தந்தாங்க. ஆர்டர் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 ருபீஸு. அவங்க வந்து டிப்ஸ் ஒரு 10 ருபீஸ் கொடுத்தாங்க. டோட்டலாக 55 ருபீஸு. அதுக்கப்புறம் அவங்க ட்ராப் பண்ணிட்டு ஒரு கிலோமீட்டர் தாண்டி வர சொல்ல பார்த்தீங்கன்னா நோ ட்ரிப் வந்துச்சு. அந்த ட்ரிப்பு பிக்கப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் போன இருக்குது. பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டேன். அதில் எவ்வளோ இயர்னிங்ஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு 22 ரூபா வந்துச்சு. அதில் ஒரு 22 ரூபா வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து 30 ரூபா கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. நல்லா பேசினாங்க, ஜாலியாக தான் பேசினாங்க. இந்த எதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியும். இதில் 3 ரூபா 4 ரூபா கேட்ட கன்ஷனே பிடிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. பாருங்கள், 3 ஆர்டர் தான் பார்த்துக்குறேன் இப்போ வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 3 ஆர்டர் கூட இல்லை, 2 ஆர்டர் தான் பார்த்துக்குறேன். ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதை கேன்சல் ஆகிடுச்சு பாருங்கள். கிட்ட போய்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் மாற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. 3 ஆர்டர் பார்த்துக்குறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரு 18 ரூபா. அதெல்லாம் கமிஷன் போகுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அமௌண்ட் காமிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 19 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 51 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 18 ரூபா. இது 3 ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பறி ஓட்டிக்கிறோம். கரெக்டாக நம்ம எப்போ லாகின் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு லாகின் பண்ணோம் கரெக்டாக. அதான் ஃபஸ்ட்டு ஆர்டரே கேன்சல் பண்ணி விட்டாங்க. அது போயிடுச்சா. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆர்டராக வந்துச்சு. கமிஷன் பிடிச்சிக்கிட்டு மட்டும் காமிக்கிறேன். கமிஷன் எதில் போய் பார்க்கறதுனே தெரியலையே. வேலண்ட்டில் போய் பார்த்துக்கலாம். வேலண்ட் பார்த்தீங்கன்னா 9 ரூபா தான் இருக்குது. அதோ இருக்குது பாருங்கள் ப்ளீஸ். ஆர்டர் கமிஷன்லாம் 2 ரூபா 3 ரூபா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே ஆனால் தெரில ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக ஆர்டர் வர மாட்டேங்குது. ஸ்விக்கியில் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஸ்விக்கியில் கூட ஒரு டைம் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் மேலே ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கூட வரல. அதே தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வருதான ஆர்டரு ஒரு 4 மணி வரைக்கும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஆர்டரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் அது எப்படின்னு தெரில. யாருன்னா கேட்டு பார்க்கணும். அதில் எவ்வளோ அமௌண்ட் வருது, அதெல்லாம் எப்படி பிக்கப் இது பண்ணுறது, கொடுக்குறது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஆர்டர் எப்படி எடுக்கிறது எல்லாமே பார்க்கணும் கார்டில். ஏன்னா நம்ம எத்தோடனே சேர்ந்துட முடியாது. இந்த ரேபிட்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்குது எல்லாமே. ஸ்விக்கியும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் ஸ்விக்கிலன்னா ஒன்று இதுனா ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ஆர்டர் வரத்துக்கு ஒரு டைம் டிலே ஆகிடும். அப்படியே ஆர்டர் வந்தாலும் ஹோட்டலில் டிலே பண்ணிடுறாங்க. ஹோட்டலில் டிலே பண்ணாங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் போனால் அவங்க லொக்கேஷன் மாற்றி போட்டு இங்கே வா அங்கே வான்னு அது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிறேன் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணால் 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகிடுறாங்க. அதிலே போயிடுதா. அதில் ஒரு 12 மணிக்கு வந்தோன்னா 4 மணி வரைக்கும் ஒரு 5 ஆர்டருக்கு மேலே பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். 5 ஆர்டர் தான் பார்க்க முடியும். எப்போனா ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு ஆர்டர்லாம் இது பண்ணுறாங்களா. ஆர்டர் எல்லாமே டக்குன்னு ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் அதிகமாக வரும். ஒரு 10 ஆர்டரு 12 ஆர்டரு அந்தமாரி வரும். 12 மணிலேருந்து 4 மணி வரைக்குமே.
நைட்டில் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 10 ஆர்டர் பார்த்துடலாம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் எப்போ சேஞ்ச் பண்ணுவோம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அதான் வெயிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு இது திங்கக்கிழமை பார்த்தா தான் நான் தெரியும். அது கூட திங்கக்கிழமை சாயங்காலம் தான் மாற்றணும் போட்டுக்கிறாங்க. மாற்றணும்னா கன்ஃபார்மாக மாற்றணும்னு சொல்லலை, அப்போ தான் ரிசல்ட் வரும்னு சொல்லிக்கிறாங்க. சேஞ்ச் ஆகுமா இல்லை சேஞ்ச் ஆகுது ரிஜெக்ஷன் ஆகுமான்னு அப்போ தான் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் வந்து வாஷ் அவுட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் பிக்கப் பண்ணிட்டு கிட்ட பேசுகிறேன். லொக்கேஷன் எங்கன்னு தெரியல, லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். எந்த தெருவுன்னு தெரியலையே, பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம்னா போவோம். அங்கே ரேப்பிடாக அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்க வச்சுருக்காங்க. டக்குன்னு விட்டாங்கன்னா பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம். அங்கேயும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணி வெயிட் பண்ணி தான் எட்டு முடியும், ஆகணும், வேறு வழி இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பிக்கப் பண்ணிவிட்டு குடும்பம் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வரும் வீடியோ. அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் போனால் தான் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே போடுறேன். ஏன்னா 5 நிமிஷம்லாம் போட்டால் எதுவுமே பேச முடியாது அவ்வளோ 5 நிமிஷம்லாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம், நல்லா ஒர்க்கும். ஆல்ரெடி நான் ஸ்விக்கியில் இது பண்ணதெல்லாம் போட்டிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோ ஆர்டர் வருது, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸ்விக்கியை பற்றி. ஆனால் ரேபிடோ அவ்வளோன்னு தெரில எனக்கு, இப்போ தான் ஒரு 3-4 ஆர்டர் ஓட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் பைக் எடுக்கலான்னு பார்த்தா ஆட்டோ வந்து டேஸ்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆர்டர் வந்து நம்ம கேட்கணும் எப்படின்னு, எப்படி எடுக்கணும் சரிங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவை பார்த்தீங்கன்னா பாட்டாக தான் போடுவேன். நீங்கள் அப்படியே ஒரு வீடியோவை பார்த்துங்க, ஏர்னிங்ஸ்லாம் எப்படி வருது எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.